திருச்சிற்றம்பலம். சிவபெருமான் புறத்தே திருத்தலங்களில் உள்ள ஆலயங்களில் இருக்கும் சிவலிங்கம் முதலிய திருமூர்த்தங்களையும் மெய் அடியாரது திருவேடங்களையும் ஆதாரமாக கொண்டு நின்றும் அகத்தே உயிர் இடமாக கொண்டு நின்றும் இவ்வுலகத்தாரால் செய்யப்படும் வழிபாட்டை ஏற்று அருள் செய்வார் என்பது சைவ சமய துணிபு. தாபர சங்கமங்கள் என்று 2 உருவில் நின்று மாபரன் பூசை கொண்டு மண்ணுயிர்க்கு அருளை வைப்பன், நீ பரன்தன்னை நெஞ்சில் நினைவை வேல் நிறைந்த பூசையாய் பரம்பொருளை நாளும் அர்ச்சி நீ அன்பு செய்தே என்பது சிவஞான சித்தியார் திருவாக்கு. ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டே தலம், தீர்த்தம், மூர்த்தி என்னும் 3 வடிவாய் நின்றருளினார் சிவபெருமான். சிவபெருமான் இம்மண்ணுலகத்திலே 4 வகை யோனியிலும் 7 வகை பிறப்பிலும் 84 லட்சம் யோனி பேதங்களிலும் அளவின்றி வினைவயத்தால் பிறந்து உழலும் ஆன்மாக்களை அவற்றினின்றும் எடுக்கும் நிமித்தத்தானன்றோ இவ்விரிந்த உலகத்திலே தலம், தீர்த்தம், மூர்த்தி என்னும் 3 வடிவாய் விளங்கினர் என்பர். ஈண்டு நாற்பிறப்பின் 7 வகை தோற்றத்து 84 எனும் இலக்கம் ஆண்ட பல் பவத்தின் பன்முறை வினையான் மறிதரும் உயிர்களை எடுப்ப ஆண்டருள் அமலன் அநாதியில் உலகமாங்குழி அருந்தலம் தீர்த்தம் காண்டகு மூர்த்தி என்ன 3ருவாய் கண்ணகன் உலகங்களாம் கதித்து என்பது தணிகை புராணம் நந்தி உபதேசப்படலம் 117வது திருப்பாடல். இவ்வாறு கச்சியப்ப முனிவர் அருளிச் செய்கின்றார். தலம், தீர்த்தம், மூர்த்தி என்னும் இம்மூன்றனையும் சிவபெருமானாகவே எண்ண வேண்டும். இவ்வாறு இவற்றை முறையாக வணங்குவோர் பரம ஞானாச்சாரியரால் உண்மை விளங்கப் பெற்று முக்தி அடைவார்கள் என்பது சைவ சமய கோட்பாடு ஆகும். இவற்றை மக்கள் அனைவரும் அறியும் வண்ணம் தலபுராணங்கள் பல எழுந்துள்ளன. சைவ தலபுராணங்கள் ஒவ்வொன்றிலும் பதிபசுபாச விளக்கம், திருவைந்தெழுத்து, சிவபெருமானது திருப்பெயர், சிவநோன்பு, சிவபுராணம், சிவச்சின்னங்கள், சிவக்குற்றம், சிவன் கோயில் திருவிழாக்கள் என இவ்வாறு இச்சமயம் தொடர்பாக மக்கள் அறிய வேண்டி அத்துணை செய்திகளையும் ஒருங்கே திரட்டியளிக்க காணலாம். திருச்சிற்றம்பலம்.